Hi friends, welcome to Balakavi channel. மீண்டும் ஒரு ரெசிபி மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து நம்ம பால்ல ஸ்வீட் பார்க்க போறோம். என்னன்னா ரசகுல்லா. ரசகுல்லா நம்ம வீட்ல நம்ம கையால நம்மளே வீட்ல prepare பண்ண போறோம். வாங்க எப்படி prepare பண்றதுன்னு பார்த்தலாம். அதுக்கு ரொம்ப குறைந்த பொருட்கள் தான். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க புதுசா பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம subscribe பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் சிம்பலை press பண்ணிக்கங்க. அப்பதான் நான் தினம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். பால் வந்து full cream milk. அந்த பால் பாக்கெட் வந்து 1/2 லிட்டர் ஒரு பாக்கெட் எடுத்துர்க்கேன். இது 1 கப் அளவு sugar, half மூடி லெமன். இந்த கப்பு ஈக்குவலா 2 கப் வாட்டர் எடுத்துக்க போறோம். அவ்வளவுதான். வாங்க எப்படி பார்த்தலாம். பால் நல்லா காயட்டும். फ्रेंड्स பால் காஞ்சிச்சு. நம்ம லெமன் அரை மூடி பிழிஞ்சு வச்சிருக்கேன். நான் இந்த காஞ்ச பாலோட சேர்த்துக்கிறேன். சிம்ல வச்சிருக்கேன் அடுப்பு. லெமனுக்கு பதிலா நீங்க வினிகரும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துங்க. நம்ம இப்ப ஊத்துன தெரிஞ்சதுல பன்னீர் தனியா தண்ணி தனியா வரும் பால்ல. அந்த மாதிரி வந்தோனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு மெதுவா எரியட்டும். ரசகுல்லான்றனால நமக்கு சின்ன சின்னதாக கிடைச்சா போதும். இந்த திரியிற பகுதியெல்லாம் நமக்கு வந்து பன்னீர்னா தான் நமக்கு பெருசாக வேணும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் கிண்டி விடுறேன். இங்க பாருங்க फ्रेंड्स, தண்ணி தனியா பால்ல இருந்து பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. அவ்வளவுதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். फ्रेंड्स இப்போ இத நம்ம ஒரு துணியில இல்லனா வடிகட்டில நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதல நம்ம லெமன் விட்டு இந்த பன்னீர் ரெடி பண்ணதுனால ரசகுல்லாக்கு இதுல லெமன் ஸ்மெல் வரும். நமக்கு லெமனோட வாசம் வரும். அதனால இத நல்ல சுத்தமான தண்ணியில ஒரு தடவை அலசிக்கலாம். பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை நம்ம ஒரு காட்டன் கிளாத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் காட்டன் டவலில் ஒரு அரை மணி நேரம் கட்டி தொங்க விட்டுருங்க. கட்டுறதுக்கு முன்னாடி இதில் இன்னும் அந்த ஈரம் இருந்துச்சுன்னா பிழிஞ்சு விட்டுங்க. நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுட்டோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நம்ம இப்படி நம்ம கையால் எடுத்தோம்னா அப்படியே உதிரி உதிரியாகிடும். பாருங்க, பொல பொலன்னு ஆகிடும். இப்போ நம்ம இதை நல்லா இந்த கையோட இந்த கார்னர் பகுதியில் வச்சு நல்லா பிணையணும். பிணைய பிணைய தான் மாவு பதத்துக்கு வரும். அப்போ தான் நம்ம இதை நல்லா உருட்ட முடியும். இந்த அடிக்கையில் அழுத்தம் கொடுத்து பிணைங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு 7 நிமிஷம் பிணைஞ்சிட்டு நான் உருட்டிக்கலாம். உருண்டைகளாக உருட்டலாம். ரொம்ப சாஃப்டாக உருட்டுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க. நம்ம அதே கப் அளவால் 2 கப்பு வாட்டர் சேர்த்துக்கலாம். சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால்ஸை அதில் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு, சர்க்கரை தண்ணி. இப்போ நம்ம இதில் சர்க்கிள் பண்ணி வச்சுருக்கிற பாலை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை தண்ணியில் பாலை சேர்த்துட்டு இந்த தீயை குறைவான தீயில இதை கொஞ்சம் மூடி வச்சிருங்க. மூடி ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். நம்ம ஒரு 10 நிமிஷம் கொதி விட்டுட்டோம். பாருங்கள், நம்ம போட்ட சைஸை விட நல்லா பெருசாக
வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து தான் நம்ம சாப்பிட போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சில்லுன்னு சூப்பராக ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சுவையான சாஃப்டான குண்டு குண்டு ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நான் தினம் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.